ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல டைஜஷனுக்கு வைட்டமின் நார்ச்சத்து உள்ள ஒரு புடலங்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் திருகி வச்சுருக்கேன். அதோட 2, 3 காஞ்ச மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு தோல் உரிக்காமல் சும்மா அப்படியே நொம்டிட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், புடலங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் தண்ணியில் வாணல்ல இல்லைன்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் பருப்பை வேக வைக்கிறதுக்காக போட்டுட்ருக்கேன். ஒரு அரை பாகம் வேகணும் பருப்பு. அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா காரத்துக்கு, இதோட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா ஒரு அரை பாதம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம காய் வந்து அதுக்குள்ளே கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெந்திருக்குது, ஒரு 1/2 இது பருப்பு இது வெந்திருக்கு. இப்போ இதை வந்து குக்கருக்கு எடுத்துக்கலாம். இதோட வந்து நான் புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்க காய் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து கிண்டி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம் காய் வேகிறதுக்காக. பருப்பு வந்து நம்ம ஏற்கனவே அரைப்பாகம் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம 2 விசில் விட்டோம்னா காயும் வெந்துடும். பருப்பு வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம்னா அது நல்லா அழகாக ஒரு மாதிரி மலர்ந்த மாதிரி வரும் பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய், காஞ்ச மிளகா, பூண்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது வேகிற டைமில் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகா நீங்கள் காரத்துக்கு உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது 2மே காரம் உள்ள மிளகா தான். அரைச்சி எடுத்தாச்சு கொரன்னு. இப்போ குக்கர் விசில் ரிலீஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் இங்கே பாருங்கள் அழகாக வந்திருக்கு இல்லையா? இப்போ இதை நம்ம தாளிப்பு செய்ய வேண்டியது தான். இந்த கூட்டு சப்பாத்திக்கு, சாதத்துக்கெலாம் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். அதுக்கப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்துட்டு தாளிப்புக்கு நான் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதோட வந்து கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், காஞ்ச மிளகா, பூண்டு, அதையும் இதோட சேர்த்து லைட்டாக அந்த பச்சை வாசனை போக வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க காயை இதோட சேர்த்துக்க போகிறோம். நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. வாரத்தில் ஒரு நாளாவது புடலங்காய் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஈவன் ஃபார் ஸ்கின்னுக்கு கூட நல்லது. எனக்குமே தெரியாது, நானும் இப்போ தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போக ஒரு வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க காயை இதோட சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கிண்டி விட்டுட்டு லைட்டாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு இறக்கிட்டு சுட சாப்பாட்டோட நெய் போட்டு சாப்பிட்டாலும் ஆச்சு, சப்பாத்தி கூட சாப்பிட்டாலும் ஆச்சு. ஒரு சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி. நிறைய பேர் வந்து கடலைப்பருப்போடு செய்வீங்க. பாசிப்பருப்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வேகிறப்பவும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குன்னு சேர்த்துருக்கோம். பார்த்துட்டு நிறுத்திட வேண்டியது தான், அவ்வளோதான். ஸோ மறக்காமல் நதீன் ஜான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த கூட்டு ரொம்ப சுவையாக இருக்குது. எங்கள் வீட்டில் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு நாங்கள் இதுதான் பண்ணோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் த பட்டன். பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.